ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு V3 Vlogs. இந்த சண்டே நம்ம ஃபேமிலியை சேர்ந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் இருக்க கொளத்தூர் லேக் பார்க் தான் போகிறோம் காய்ஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் என்னென்ன ஃபன் பண்ணோம், என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நாங்கள் ஃபேமிலியாக வந்து கிளம்பிட்டோம். அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கொளத்தூர் லேக் பார்க்கு. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரியில் ஓப்பன் பண்ணாங்க கைஸ். ஃபெப்ரவரி 2026 வந்து இது ஓப்பன் பண்ணாங்க. இந்த கொளத்தூர் லேக் பார்க் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டேரி ஜங்ஷன் இருக்குல்ல. ஸோ ரெட்டேரி ஜங்ஷனில் தான் கரெக்டாக இது சிச்சுவேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பார்க்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 5 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க கைஸ். ஸோ 5 o'clockலேருந்து நைட்டு 9 o'clock வரை வந்து இந்த பார்க் ஓப்பனில் இருக்கும். ஸோ வரவங்க கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து பாருங்கள். தென் இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் ஓப்பன் பண்ணாங்க. பட் நாங்கள் வந்து இப்போ தான் போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌட் இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் சரி கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்னு போகிறோம். பட் அப்படி போயுமே பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு காய்ஸ். நாங்கள் அரௌண்ட் ஒரு 3 o'clock போயிருப்போம்னு நினைக்கிறேன் ஈவினிங். ஸோ ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு. ஸோ எந்த ஒரு அந்த கேம்ஸ் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்கல்ல, ஸோ அதில் எதுலையுமே வந்து நாங்கள் போய் பார்க்க முடியல. ஸோ அவ்வளோ க்ரௌட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் போயிட்டே இருக்கோம். அப்படி இருந்துமே அவ்வளோ க்ரௌட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு கைஸ். ஸோ இந்த பார்க்கு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கட்டியிருந்தாங்க. ஸோ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கனால இவ்வளோ க்ரௌடு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு. ஸோ லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஏரியிலே கொடுத்துருக்காங்க. சுற்றி நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ரைட்டில் பார்த்திங்கன்னா நிறைய 3D பெயிண்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க கைஸ். ஸோ சூப்பராக இருந்துச்சு. 3Dயில் வந்து அந்த பெயிண்டிங் பார்க்குறதுக்கு வந்து அழகாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய சிட் அவுட் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நிறைய ட்ரீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ கேம்ஸ் சின்ன பசங்களுக்கு அந்த ரிதம் வர மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க கைஸ். ஸோ அந்த கிட்டார், அந்த மியூசிக் பேட், அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். சரி, நம்ம நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நாங்களுமே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இன்றைக்கி கிளம்பி இங்கே வந்திருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. நிறைய சில்ட்ரன்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்து இந்த ப்ளே ஏரியா வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே நல்லா அங்கங்கே இருந்து செல்ஃபி எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸாகவும் நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஃபேமிலியாகவும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ நாங்களுமே ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸோ அந்த லேக்கில் பார்த்திங்கன்னா நிறைய டக்ஸை வந்து விட்டுருந்தாங்க. நிறைய வாத்து வந்து அந்த இடத்துல சுற்ற விட்டுருந்தாங்க. அது வந்து இந்த மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தா இல்லைனா அது அங்கே சுற்றி இருக்க வீட்டுங்களிருந்து வந்ததான்னு தெரியல. பட் பார்க்குறதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடு ஃபஸ்ட்டு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஒயிட் கலரில் டக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ரைட் சைடில் போக 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 அங்கே இன்னும் சில டக்ஸ்லாம் நிறையா ஃபன்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுவும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த பார்க் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ப்ளசண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சிட் அவுட்டுமே இருக்குது. நம்ம பீஸ்ஃபுல்லாக போயிட்டு உட்காந்து கொஞ்சம் சில் பண்ணணுன்னாலும் அங்கே பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அங்கங்கே உட்காந்துட்டு நல்லா சில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் சூப்பரான ஸ்பாட். நிறைய பேர் வந்து அங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அங்கே இருந்து. அதில் மெயினாக எனக்கு இந்த பார்க்கில் ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வால் பெயிண்டிங் தான். அந்த வால் வந்து நல்ல 3Dயில் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி போக போக நிறைய ஆர்ட்ஸ் மாதிரி அந்த மேலே வந்து நல்லா பிளான்ஸ்லாம் போட்ட மாதிரிலாம் நிறையா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களுக்கு சூப்பரான ஸ்பாட் வந்து இந்த கொளத்தூர் லேக் பார்க். ஸோ இது பார்க்க சூப்பராக இருந்துச்சு கைஸ். கண்டிப்பாக எல்லாருமே இங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் போய் இதை விசிட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இது இன்னும் கொஞ்சம் வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு ஜாலியாக அங்கேருந்து ஒரு வாக் போயிட்டே இருந்தோம். மார்னிங் வாக்கிங் போகிறவங்கலாம் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரலாம் கைஸ். ஸோ நல்லா பெரிய ஸ்பேஸ் தான், எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் முன்னாடி பார்த்தது எல்லாமே கேம் ஏரியா அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ரைட்டில் இப்படி கட் பண்ண ஒன்று பார்த்திங்கன்னா வாக்கிங் ஸ்பேஸ் மட்டும்தான். ஸோ அந்த வாக்கிங் ஸ்பேஸில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிட் அவுட்டுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கை பொறுத்தவரை உட்காந்து பார்க்குறதுக்கு நிறைய சிட் அவுட் பிளேஸ் இருக்குது. ஸோ நாங்களும் அங்கே போயிட்டு நின்று பார்த்துருந்தோம். ஸோ அங்கே பார்க்கும்போது தான் சில டக்ஸ் வந்து இருந்துச்சு. நான் அங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சைடில் வந்து ஒயிட் கலர் டக் இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான டக்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டக்கு வந்து ஏதோ உள்ளே வந்து பிடிச்சிட்டு இருந்துச்சு போல். ஸோ அது நிறைய தலைக்கில் நின்று நிறைய ஃபன் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய க்ரௌட் வந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே அதை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்.
பாருங்கள் என்னென்ன ஃபன் பண்ணுறான் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் திரும்பிட்டோம். ஃபஸ்ட்டு போகும்போது நாங்கள் லெஃப்ட்டில் பார்த்துட்டே போனோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரைட் சைடு. ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நிறையா தீமாக ஒரு மாதிரி சிட்டர் கொடுத்துருந்தாங்க. நல்லா ஃபேமிலியாக உட்காந்து வைப் பண்ணுற மாதிரி நல்லா ப்ரைவேட்டான ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துருந்தாங்க. நிறைய பேர் அங்கே உட்காந்துருந்தாங்க. ஸோ நாங்களும் போய் உட்காரலான்னு பார்த்தா யாருமே எழுச்சிக்கவே இல்லை கைஸ். ஸோ நாங்கள் அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பசங்களுக்கு வச்சுருக்க அந்த ரிதம், அந்த மியூசிக்கல் இது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நிறைய குட்டி குட்டி பசங்கள்லாம் அதெல்லாம் வந்து தட்டிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த ஏரியாவுக்கு போய் குட்டி பசங்களோட பெரியவங்க கூட குட்டி பசங்களாக மாறிட்டாங்க கைஸ். ஸோ நிறைய பேர் வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் புதுசாகவும் இருந்தது. தென் அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த வால் பெயிண்டிங் தான் கைஸ். என்னடா இவன் திருப்பி வால் பெயிண்டிங் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த வால் பெயிண்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே 3D தான் கைஸ். அது பார்க்குறதுக்கு இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் ரியலாக போய் பார்க்கும்போது, நேரில் போய் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வால் பெயிண்டிங் வந்து 3Dயில் அந்த இப்போ இந்த டெம்பிள் மட்டும் அப்படியே தெரிகிற மாதிரி அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஸோ அப்படியே போகும்போது நிறைய ஸ்டாச்சுஸும் வச்சுருந்தாங்க. ஒரு காளை மாடோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ளே ஏரியா கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ளே ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌடு. ஏன்னா அது பசங்களோட அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தானே. ஸோ அது ஃபுல்லாகவே அந்த க்ரௌடு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. சரி, இந்த பார்க்கை சுற்றி பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். ஸோ நீங்களுமே உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த மாதிரி எங்கேயாவது போய் பாருங்கள். ஸோ ஜாலியாக அந்த டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது தான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இந்த மாதிரி காளை மாடு பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு. சரி நம்மளும் போய் எடுக்கலாமே அப்படின்னு போய் பார்த்தா அந்த காளை மாடு மேலே ஆல்ரெடி நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். சரி ஃபைனலாக கேட்டுட்டாங்களே அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னு போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு போனோம். இப்போ போயிட்டு ஃபைனலி ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு கைஸ். ஸோ இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். இந்த டே சூப்பரான டே கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பார்க் வந்து சுற்றி பார்க்குறதுக்கும் சரி, நாங்கள் அந்த வாக்கிங் போகிறதுக்கும் சரி, நல்லா பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக இருந்துச்சு கைஸ். ஸோ நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே வாக்கிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக வந்து இன்றைக்கி இது போகும்போது அது அருமையான ஒரு சூப்பரான டேவாக அமைஞ்சிச்சு எங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.